Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் தாமே நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இந்த காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை கண்டு, உங்கள் போராட்டம் பிரச்சனை கண்டு மனம் கலங்காதிருங்கள். உங்களை கர்த்தர் இன்று முதல் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் விடுதலினாலும் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நிச்சயம் ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களுக்காகவே இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படிக்கு உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்க காத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசுகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வந்த பிறகு தேவன் எந்தெந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை விடுவித்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அவர் நினைப்பூட்டுகிறார். பிரியமானவர்களே, பிலேயாம் சாத்தானுடைய அடையாளம், ஆனால் தேவனோ நம்மை அன்பு கூறுவதின் அடையாளம். கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் சாபத்தை பார்க்கிறோம். குடி வெறியினாலும் பாவத்தினாலும் இன்றைக்கு பரம்பரை சாபத்தினாலும் அநேகருக்கு செய்த துரோகத்தினாலும் அபகரித்த சொத்துக்கள், இடங்கள், நிலங்கள், பணம், இன்றைக்கு அநேகருக்கு செய்த கொடுமைகள், இன்னைக்கு கருக்கலைப்பின் காரியங்கள், இப்படி பல விதத்திலே சாபத்திலே கட்டப்படுகிற நிலைமையை பார்க்கிறோம் இந்த சமுதாயத்திலே. ஆனால் ஆண்டவரை பாருங்கள், நம்மை நேசிக்கிறார், நம்மை அன்பு கூறுகிறார். எத்தனை கடன், எத்தனை வேலையில்லாத பிரச்சனை, எவ்வளவாய் வீடு கட்டி வாழ முடியாமல் பிரிவினைகள், இன்னைக்கு கணவன் மனைவி பிரிந்திருக்கிற காரியங்கள், தலைமுறையாக ஒரு குறிப்பிட்ட வியாதி, இன்றைக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வியாதி, குடித்து 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 எல்லா சம்பாத்தியத்தை இழந்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள்லாம் இழந்து பிள்ளைகளுக்கு சாபத்தை வைத்து கொண்டு போகிற தகப்பன்மார்கள், தாய்மார்கள் இப்படி காணப்படுகிறார்கள். கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு நிறைய சூழ்நிலை பார்க்கிறோம். பூமிக்குரிய சாபங்கள் இன்றைக்கு ஜனங்களை வேதனைப்படுத்துகிறது. எங்கு சென்றாலும் பரிகாரம் இல்லை என்று அலைகிற, கண்ணீரோடு இருக்கிற, குழந்தை பாக்கியம் இல்லாமல், ஏற்ற துணை கிடைக்காமல், ஒரு நல்ல ஆசீர்வாதமாக இருக்க முடியாமல், சமாதானம் இல்லாமல், தலைமுறைகளுக்கும் இன்றைக்கு சாபம் நிறைந்திருக்கிறது. ஆனால் அன்பு கூறுகிற கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்கிறார்? அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக முள்முடியை ஏற்றுக்கொண்டார். முள் சாபத்தை குறிக்கிறது. கலாத்தியர் 3:13-14 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அவரை நோக்கி பார்த்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அர்ப்பணிக்கும் பொழுது நாம் செய்த பாவங்களை மன்னித்து நம்மை அன்பு கூர்ந்து சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இப்பொழுது சூழ்நிலையை பார்த்து மனம் கலங்காதிருங்கள். கர்த்தரை பார்த்து இப்பொழுது ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக பலியானவரே, ஆண்டவரே, முள்முடியை ஏற்றுக்கொண்டவரே, இப்பொழுது கலங்கின கண்களோடு, பாரமான இருதயத்தோடு, வேதனை நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே காணப்படுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சாபத்திலே கட்டப்பட்டு பிள்ளைகள் வாழ்ந்திருக்க கூடாதபடி, பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க கூடாதபடி, குழந்தை பாக்கியமே இல்லாதபடி, எந்த விதமான ஆசீர்வாதமும் நன்மையும் சமாதானமும் சந்தோஷமும் இல்லாமல் துக்கமும் கண்ணீரும் வேதனையுமே, அடிக்கடி வியாதி, ஒவ்வொரு ஆண்டவரே
குறிப்பிட்ட காலத்திலே வியாதி, தலைமுறை வியாதிகள், ஆண்டவரே கடன் ஓய்ந்து போகாமல், கடன் தொடர்ந்து நிற்க, கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை, ஒரு பைசா கூட தங்காதபடிக்கு, சம்பாத்தியம் எல்லாம் எங்கு போகிறது என்று தெரியாத நிலைமை, இவையெல்லாம் இந்த வீடுகளை விட்டு இப்பொழுது ஜெபிக்கிற குடும்பங்களை விட்டு விலகும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் இருக்கிற பாவத்தின் ஆளுகைகள், பாவத்தினால் சாபம் வருகிறது என்று உணர்ந்து, ஆண்டவரே பாவ பழக்கத்திலிருந்து கணவனையும் மனைவியும் பிள்ளைகள் பெற்றோரை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குழந்தையை கருக்கலைப்பின் கொலை பாதகங்களின் நிமித்தம் சாபத்தை கொண்டு வந்த ஆவிகள், பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள், கள்ளத்தனமான பாவத்தின் சாபங்கள் எல்லாம் உடைந்து போகும்படி ஜெபிக்கிறேன். சிலுவையின் ரத்தம் எல்லாரையும் கழுவி பரிசுத்தமாக்கட்டும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை பரிசுத்தமாக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை பரிசுத்தமாக்கட்டும். சாபத்திலிருந்து விடுவித்து சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இன்று முதல் சாபம் நீங்கட்டும். சமாதான சந்தோஷம் வரட்டும். ஆசீர்வாதம் பெருகட்டும். உண்மையாய் மனம் திரும்புகிற அத்தனை பேருக்கு இன்று முதல் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மனம் கலங்காதிருங்கள். இன்று முதல் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும்.